பிரச்சார கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸை விட்டு ரகலை பண்ண எதிர்க்கட்சி. அதை பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி சார் பார்த்தீங்கன்னா, செம்ம டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா, அவரை மிரட்டியே விட்டாருன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் பொதுக்கூற போடுற இடத்துல மட்டும் எப்பறம் அவங்களுக்கு மட்டும் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறாங்க? நாங்கள் எல்லாமே பர்மிஷன் தானே வாங்கிட்டு வந்து நடத்துகிறோம் அப்படின்னு எக்கச்சக்க கேள்விகள் வந்தது. என்ன நினச்சுன்னு முழுசாக பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இடைத்தேர்தல் நெருங்க பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சிகள் இருக்கிற எல்லாருமே கூட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஏன்னா இப்போலேருந்து கூப்பிட்டாதான் மக்களுக்கு நம்ம முகம் பதியும். அப்போ தான் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க. அதை வச்சு ஒரு 5 வருஷம் நம்ம வேலை செய்யலாம் அரசாங்கத்தில். அந்த ஒரு கேட்டகரியில் பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சியாகட்டும், எதிர்கட்சியாகட்டும், மற்றபடி புதிய கட்சியாகட்டும், ஏ டு ஜெட் எல்லா கட்சிகளுமே தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா கூட்டம் போட்டு அவங்களுக்கு உண்டான பரப்புரைகளை பரப்புவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய பரப்புரையை அவர் செஞ்ச நல்லது, அவங்க ஆட்சி காலத்தில் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாமே சொல்லிட்டு வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த இடத்துல ஒரு சலசலப்பு. இவர் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தூரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவருடைய கூட்டத்தை நோக்கி வந்துட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே ஒரே ஷாக். அதாவது என்னடா இது வம்பா போச்சு, நம்ம பக்கத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு எல்லாமே இந்த இடத்துல கூட்டம் போடுறோம், இந்த பக்கம் வாகனங்கள் விடாதீங்க அப்படின்னு சொல்லி தானே வந்து நம்ம போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இவங்க திடீர்னு ஆம்புலன்ஸ் கொண்டாந்து உள்ளே விட்றாங்களே. ஏற்கனவே இந்த கூட்டமே கம்மியாக இருக்குது, இவனுங்களும் ஓடி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செம்ம டென்ஷன் ஆகிட்டாருங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் நெருங்கி வர எப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் யாரும் அடிக்காதீங்க, ஆம்புலன்ஸ் யாரும் எதுவும் பண்ணாதீங்க, தம்பி உன் ஆளே இல்லாமல் எதுக்குடா ஆம்புலன்ஸ் என் கூட்டத்தில் மட்டும் ஓட்டுறேன்னு ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்து நேருக்கு நேராகவே கேட்டாருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, சார் உள்ள ஆள் இருக்குது சார். அவர் சொல்ல, ஆள் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, வேறு வழியே இல்லையாடா உங்களுக்கெல்லாம், ஏன்டா நானும் ஏதாவது ஒரு நாளைக்கு தான் வந்து பேசுகிறேன், அதையே வந்து இப்படி ஆம்புலன்ஸ் விட்டு கூட்டத்தை கழிச்சு விட்டு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் நல்லாவா இருக்குது, நல்லா இல்லை தம்பி இதெல்லாம், ஏன்னா நம்ம ஆளுங்களும் வந்துட்டு இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்துக்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்க பாஞ்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சார், டேய் அவனை யாரும் அடிக்காதீங்க, விட்டுரு, இந்த ஒரு டைம் விட்டுரு, அடுத்த டைம் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் நம்ம கூடத பக்கம் வந்துச்சுன்னா வச்சுக்க நல்லாவே இருக்காது தம்பி அப்படின்னு அவரை சொல்லிட்டு இருந்தாருங்க. எப்போ பார்த்தாலும் நானும் 7-8 கூட்டத்தில் பார்த்துட்டு, ஏன் மற்ற கட்சி கூட்டத்துலலாம் ஆம்புலன்ஸே விட மாட்டேங்கிறீங்க, என் கூட்டத்தில் மட்டும் ஆம்புலன்ஸ் எதுக்கடா விட்றீங்க, இங்கே யாரா செத்து போயிட்டா, நான் கூட்டம் நடத்துகிறான்னு தான் நான் நடத்துகிற ஏரியாவில் தான் உங்களுக்கெல்லாம் இளவு விழுவுமாங்கிற மாதிரி அவரும் சும்மா பேசுன்னு பேசிவிட்டாருங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை. இதை பார்த்துக்கிட்டு பதக்கான முடிச்ச ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைம் மட்டும் நான் தெரியாமல் வந்துட்டேன், நான் புதுசு, வேறு டிரைவர் தான் போக சொன்னாங்க, அதனால என்னை அனுப்பிச்சுட்டான், நான் அடுத்த டைம் வேறு டிரைவர் போட்டு அனுப்பிச்சுட்றேன் சார், எனக்கு இந்த அக்க போகிறே வேணான்னு சொல்லி ஆம்புலன்ஸ் டிரைவர் மெல்லக்கல்ல எப்படியோ வண்டியை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. உடனே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட திரும்பி நம்ம எடப்பாடி பழனிசாமி சார் பார்த்தீங்கன்னா, இது எதிர்கட்சிகளோட சதி தான், ஆம்புலன்ஸ் மற்ற அரசியல் கட்சி கூட்டங்களெல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதில்ல, நம்மன்னு கூட்டம் போடும்போது தான் இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதாவது மக்கள் ஆதரவு பெருகிறமோ நம்ம பழனிசாமி சாருக்கு அப்படிங்கிற ஒரு வன்மத்தினால இதை பண்ணுறாங்கன்னு சும்மா எக்கச்சக்கமாக பரப்புரை பேசி நீட்டாக பேசினாருங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆம்புலன்ஸுக்காரர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கப்புறம் கூப்பிட்டு, ஏங்க ரோட்டில் மாநாடு போட்டால் நாங்கள் எங்கே வண்டி ஓட்டுறது, திடீர்னு அங்கே ஏதாவது ஆகி போச்சுன்னா நாங்கள் தான் போகணும், அவங்களெல்லாம் கொண்டு போய் காட்டுக்குள்ளே போட சொல்லுங்கள் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் அறிக்கையை தர, காட்டுக்குள்ளே போகிறதுக்காக நான் செலவு பண்ணி சுற்றிக்கிட்டு கிடக்கிறேன், காட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் என் காடு ஏக்கரா கணக்கில் கிடக்கிறதா, நான் அங்கேயே போட்டு போக மாட்டேன், பைத்தியக்காரனிடம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கற்பனை மனசில் வர, இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் ரோட்டில் போட்டது அவர் தப்பா, இல்லை ஆம்புலன்ஸ் அந்த வழியில் விட்டது நம்ம அரசாங்கத்தோட தப்பா, இல்லை ஓட்டிகிட்டு வந்தது நம்ம டிரைவரோட தப்பா. ஆனால் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே ஆள் இருந்தாங்களா இல்லையான்னு தான் இன்னும் வரல டவுட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மனுஷனும் 7-8 கூட்டத்தில் இந்த ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தாலே முடிஞ்சு போச்சு, அங்கே இருக்கிற கூட்டம் மெலிசாக கலையிறது. அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த டைமிங்க, அதாவது அரசாங்கம் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு நேரம் ஒதுக்குவாங்க, அதே மாதிரி தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி சாருக்கும் நேரம் ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த நேரத்தை கடந்தவர் பேசும்போது தான், தம்பி நம்மலாம் போய் சொன்னால் அது சங்கட்டமாயிரும், நீ பொறுமையாக ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ள ஒரு ரவுண்ட் விடு, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கலைஞ்சிருவாங்க அப்படின்னு அரசியல் பக்கமாக இருந்து நம்ம கவர்மெண்ட் பக்கமாக இருந்து இந்த மாதிரி ஒரு சட்டங்கான கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து நேக்கா கூட்டத்தை கலைச்சி விடுறதுக்கு ஒரு வழி வகுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் 10 நிமிஷத்தில் அவங்க நினச்சபடியே அந்த ஆம்புலன்ஸ் வந்தோடனே கூட்டம் கலையுதுன்னு நினச்சிக்க வேண்டியதாக இனிமேல். கழுப்பு சங்கடம் இல்லாமல் கூட்டத்தை கலைக்கிறதுனா இப்படி தான் பண்ணணும். இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆவார், அதெல்லாம் இந்த காலில் வாங்கி அந்த காலை விட்டுட்டு நீ பார்க்கல ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு வா, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஆம்புலன்ஸ் விஷயத்தை பார்த்தீங்கன்னா நேக்கா பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ ஒன்று அண்ணனும் பேசி முடிச்சிட்டாரு, ஆம்புலன்ஸ் வந்து முடிச்சிருச்சு. மறுபடியும் அடுத்த பிரச்சார கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம டிரைவர்.